பார்க்கிங்லயா இருக்கட்டும், ஸ்நாக்ஸ்லயா இருக்கட்டும், தியேட்டருக்கு அதுலேருந்து ஒரு முக்கியமான ரெவென்யூ இருந்துட்டே இருக்கும். இப்ப ஏ சர்டிஃபிகேட் குடுத்ததுனால, ஃபேமிலி ஆடியன்ஸோட வருகை குறைஞ்சதுனால, அதுவுமே பாதிக்கப்பட்டிருக்கு. பெருமளவுல ஏன்னா அது பாதிக்கப்பட்டிருக்கும்னு ஒண்ணும் நினைக்கிறீங்களா? பெருசா என்ன காரணம்னா, இந்த ஜென்ரலா வரக்கூடிய ஆடியன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற ஆடியன்ஸ் தான் தியேட்டருக்கு அதிகமா வர்றாங்க. இந்த 40 வயசுக்கு மேல இருக்கிற ஆடியன்ஸ் மொத்த ஆடியன்ஸ்ல ஒரு 10% தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்பவும் போல வர்றாங்க, எப்பவும் போல பர்ச்சேஸ் பண்றாங்க. அதுல ஒண்ணும் பெருசா இல்ல. குழந்தையே வரலைங்கிறது வந்து ஒரு சின்ன எங்களுக்கு எஃபெக்ட் தான். இந்த வசூலும் இந்த ரெவென்யூவும் பாதிக்கப்பட்டிருக்கா சார்? பார்க்கிங், ஸ்நாக்ஸ்க்கான எப்பயும் வர ரெவென்யூ அப்புறம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆடியன்ஸ் கம்மியாச்சுன்னா அப்புறம் அதுவும் பாதிக்கத்தானே செய்யும் உங்களுக்கு. ஆடியன்ஸ் ஒரு 10% ஆடியன்ஸ் பாதிக்குதுன்னா, அந்த 10% பாதிக்கத்தான் செய்யும். ஓகே சார். என்னன்னா இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இயர்லி மார்னிங் ஷோஸ் வந்து தமிழ்நாட்டுல கிடையாது. 9 மணிக்கு தான் போடுறாங்க. அதனால தமிழ்நாட்டுல இருக்கிற நெறைய பேர் வந்து பக்கத்து ஸ்டேட்ஸ்க்கு போய் படம் பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதனால இயர்லி மார்னிங் ஷோஸோட வசூல் எப்பயும் இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லிட்டு இல்ல இருக்காங்க. அப்படி இல்ல. எப்படின்னா, அது ஒண்ணும் பெரிய டைம் டிஃபரன்ஸ் கிடையாது. 3 மணி நேரம் வித்தியாசம் தான். 6 மணிக்கு போடுறாங்கன்னா, இங்க 9 அங்க மணிக்கு. 9 மணிக்கு போடுறாங்க. அதுல ஒண்ணும் பெரிய எஃபெக்ட் இருக்குன்னு நான் நம்பல. அப்படியே மீறி மீறி போனாலும் ஒரு 100 ஆடியன்ஸ் போய் பார்ப்பாங்க. டோட்டலா தமிழ்நாடு பூரா சேர்ந்து ஒரு 100 பேரோ, 500 பேரோ போய் பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பெரிய எஃபெக்ட்ங்கிறது சொல்ல முடியாது. பட் இந்த ஏர்லி மார்னிங் ஷோஸ் இல்லாம இருக்கிறது தியேட்டர்களுக்கு நல்லது தான். நல்லது தான. ஆமா. நீங்க வந்து 3 மணி, 4 மணிக்கெல்லாம் போடும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். நம்ம அத வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். ஸ்டேஷன்ல ஆள் இருக்க மாட்டாங்க. 9 மணிக்கு கவர்மெண்ட் வச்சிருக்கிறது உண்மையிலேயே தியேட்டர்காரரை பொறுத்தவரை பெஸ்ட் தான்.